வணக்கம், வெல்கம் டு வெல்த் பிரபு ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இன்னைக்கு வீடியோல 2034 இருந்து மாசம் 1 லட்சம் ரூபாய் பேசிவ் இன்கமா 20 வருஷத்துக்கு எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு வீடியோ பார்க்க போறோம். பிளஸ் எண்ட் ஆஃப் த பீரியட்ல 60 லட்சம் ரூபாய் கையில மெச்சூரிட்டி அமௌண்ட்டா கிடைக்கும். இது எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நிறைய பேசிவ் இன்கம் வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். பட் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் 10 இயர்ஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசிவ் இன்கம் எடுத்துட்டே வர்றது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு பேசிவ் இன்கம் ரொம்பவும் முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டி இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மள பெரும்பாலானோர் ஏதோ ஒரு வகையில இஎம்ஐஸ் வச்சிருக்கோம். அது ஹோம் லோனா இருக்கட்டும், பர்சனல் லோனா இருக்கட்டும், நம்மள நிறைய பேர் இஎம்ஐ பே பண்ற ஒரு நிலைமையில இருக்கும். ஸோ திடீர்னு வரக்கூடிய ஜாப் லாஸ் மாதிரி இல்லை திடீர்னு வரக்கூடிய செலவுகள்னால உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது அப்படின்றப்போ இந்த பேசிவ் இன்கம் உங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கும். அதே நேரத்துல நம்மள பலரும் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஜாப்ஸ்ல இருக்கோம், ஐடில இருக்கோம். ஸோ எப்போ வேணா அது வேணா நடக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும்னா ஒரு பேசிவ் இன்கம் இருக்கணும். இந்த பேசிவ் இன்கம் உங்களோட ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ், வீட்டு செலவுகளை மேனேஜ் பண்றதுக்கோ இல்லை குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இப்படி நமக்கு ஒரு செகண்ட் இன்கம் இருந்துச்சுன்றப்போ பெரிய அளவில் சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ எல்லாருமே பேசிவ் இன்கம் ரொம்பவும் முக்கியம். பிளான் பண்ணுங்க. இந்த வீடியோ பாருங்க. இது எல்லாருக்கும் ஆன வீடியோ. நம்மகிட்ட பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பேசிவ் இன்கம் எடுக்க முடியும்னு இல்லை. நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுல இருந்து பேசிவ் இன்கம் எடுக்கலாம். டபுள் த அமௌண்ட். நீங்க மாசம் 5000 ரூபாய் எஸ்ஐபி பண்றீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு 10,000 ரூபாய் பேசிவ் இன்கமா எடுத்துட்டே இருக்கலாம் மந்த்லி. நீங்க 20,000 ரூபாய் பண்றீங்கன்னா 40,000 ரூபாய் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இங்க காட்டியிருக்கக்கூடிய கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். 10,000 ரூபாய் நம்ம மாசம் மாசம் எஸ்ஐபி பண்றோம், 10 வருஷம் பண்றோன்ற பட்சத்துல 12% எக்ஸ்பெக்டட் ரேட். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்றோம். 12% ஹைலி எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்ன். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்றப்போ நம்ம 23,23,000 ரூபாய் சேர்ப்போம் 10 வருஷத்தோட கடைசியில. இதுல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய், நம்மளோட ப்ராஃபிட் 11,23,000 ரூபாய். ஸோ நம்ம இந்த மெச்சூரிட்டி வேல்யூ 23,23,000 டச் பண்ணாம அதுல இருந்து SWP சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான்ல மாசம் மாசம் ரிடீம் பண்ணிக்கிட்டே வர போறோம். ஸோ இங்க வந்து நீங்க கால்குலேஷன்ல பார்க்கலாம் பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ அங்க மெச்சூர் ஆன பணத்தை இங்க பிரின்சிபல் அமௌண்ட்டா நம்ம வச்சிருக்கோம் 23,23,000 ரூபாய். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது மாசம் 10,000 ரூபாய். இங்க நம்ம வித்ராவல் பெர் மந்த் நீங்க பார்க்கலாம் 20,000 ரூபாய் நம்ம வித்ரா பண்ணிட்டே வர போறோம் மாசம் மாசம். அண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது 12% எக்ஸ்பெக்ட் பண்றோம், ரிடீம் பண்ணும்போது 12% பாசிபிள். ஸ்டில் நம்ம சேஃபர் சைடுக்கு 10% கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த 10% நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருந்தா கூட நம்ம 20,000 ரூபாய் மாசம் மாசம் ரிடீம் பண்ணிட்டே வரும் பட்சத்துல அடுத்த 20 வருடத்தோட கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் வித்ராவல் அமௌண்ட் நீங்க இந்த கிராஃப்ல சென்டர்ல பார்க்கலாம். 48 லட்சம் ரூபாய் நம்ம ரிடீம் மட்டுமே பண்ணியிருக்கோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 12 லேக், நம்ம மாசம் மாசம் 20,000 எடுக்கிறப்போ 48 லட்சம் ரூபாய் ரிடம்ஷன் மட்டும் பண்ணியிருப்போம். இது போகையும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல 17 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கும். 10% அப்படின்ற ரேட்ல குரோ ஆகும் போது மோஸ்ட் லைக்லி அபவுட் 10% குரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 12 லட்சம் ரூபாய், நம்ம ரிடீம் பண்ணி முடிச்சது போக நம்ம கையில இருக்க போறது 17 லட்சம் ரூபாய். ஸோ இதுலயும் ரிட்டர்ன் கொஞ்சம் கம்மியா வந்தா கூட 12 லட்சம் ரூபாய் ஈஸியா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண தொகையும் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. அது போக நம்ம எஸ்ஐபி எவ்வளவு பண்றோமோ அதை விட டபுள் த சைஸ் நமக்கு மந்த்லி இன்கமும் கிடைக்குது. ஸோ இந்த சார்ட்டை நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்க. ஸோ மந்த்லி நீங்க 5,000, 10,000, 25, 50. ஸோ எவ்வளோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளோ நீங்க மந்த்லி வித்ராவல் 20 இயர்ஸ் பீரியடுக்கு எடுக்க முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் காட்டியிருக்கேன். ஸோ நம்ம பார்த்தது 10,000 ருபீஸ் மந்த்லி எஸ்ஐபி பண்றப்போ 12 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ நமக்கு மாசம் மாசம் 20,000 ரூபாய் வருது. 20 வருஷத்துக்கு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட எண்ட் ஆஃப் த பீரியட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண 12 லட்சம் ரூபாயும் நமக்கு ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஸோ நீங்க 1 லட்சம் ரூபாய் மாசம் மாசம் எடுக்கணுன்ற பட்சத்துல நீங்க அடுத்த 10 வருஷத்துக்கு 50,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணீங்கன்னா அடுத்த 20 வருஷம் நீங்க மாசம் 1 லட்சம் ரூபாய்
மாசம் மாசம் பேசிவ் இன்கமா எடுத்துட்டே இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டென்யூர் உங்ககிட்ட நீங்க இன்வெஸ்ட் பண்ண 60 லேக்குமே ரிட்டர்னும் கிடைச்சிரும். ஸோ நீங்க ஒரு 40 வயசுல இருக்கீங்க, ஒரு 10 இயர்ஸ்ல நீங்க ரிட்டையர் ஆகணும், இல்லை 50ல இருக்கீங்க, 60ல ரிட்டையர் ஆக போறீங்க, 60ல இருந்து எனக்கு இன்கம் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, 40ல இருக்கீங்க, 30ல இருக்கீங்க, எந்த ஏஜ்ல இருந்தாலும் இந்த மெத்தட்ல பேசிவ் இன்கம் ஒரு 10 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம இன்சூரன்ஸ் பிளான்ல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிளான்ஸ்ல ரிட்டர்ன்ஸ் ரொம்பவுமே கம்மி. அவங்களும் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கம்மியான ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. பட் இங்க எல்லா லாபமும் நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ நீங்க 10 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மெத்தட்ல பிளான் பண்ணுங்க. டபுள் த சைஸ் ஆஃப் எஸ்ஐபி. நீங்க 10,000 எஸ்ஐபி பண்றீங்கன்னா 20,000, 50,000 பண்றீங்கன்னா 1,00,000 மந்த் ஆன் மந்த் பேசிவ் இன்கம் எடுக்க முடியும். ஸோ இது மாதிரியான பேசிவ் இன்கம் ஐடியாஸ் உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங், நீங்க இப்போ எங்க இருக்கீங்க, என்ன லயபிலிட்டிஸ் இருக்கு, என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கு உரித்தான ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணுமா? ஸோ என்னோட காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்கு, கால் பண்ணுங்க, பேசிட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.